இந்தியா வரைபடத்துல எந்த இடத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவின் வடக்கில் இமயமலை இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? ஏன் இந்தியாவுல ஒரே நாட்டுக்குள்ள பனிமலை இருக்கு, பாலைவனம் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நிலத்தோற்றங்கள்ல மாற்றம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியாவோட அமைவிடம் அப்படிங்கிறது இமயமலை, வட இந்திய சமவெளி, கடற்கரை சமவெளி, தீவுகள் அப்படிங்கிற டாபிக்ல தொடர்ந்து கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கு. இந்த வீடியோல இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே முழுமையா எளிமையா தேர்வு நோக்குல டிஎன்பிஎஸ்சிக்கு பயன்படுற இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை மட்டும் பார்க்கலாம். ஃபுல்லா போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் பார்க்கலாம். வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியாவின் அமைவிடம், இயற்கை அமைப்பு மற்றும் புவியியல் நில தோற்றங்கள். இந்த தலைப்புல இந்தியாவோட அமைவிடம் அப்படிங்கிறது இந்திய ஆசிய கண்டத்திலே தென் மத்திய பகுதிகளில் வந்து அமைந்து இருக்கு. இந்தியாவின் தெற்கு பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா இந்திய பெருங்கடல் இருக்கு. இந்திய பெருங்கடல்ல மேற்கு பகுதியில என்ன இருக்கு அப்படின்னா அரபிக்கடல் இருக்கு. கிழக்கு பகுதியில வங்காள விரிகுடா இருக்கு. எனவே இந்தியா புவியியல் அமைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. எதனால அப்படின்னா வடக்குல இமயம் மலைத்தொடர்கள் இருக்கு, தெற்குல இந்திய பெருங்கடல் இருக்கு, மேற்குல அரபிக்கடல் இருக்கு, கிழக்கில் வங்காள விரிகுடா இருக்கு. இதுதான் இந்தியாவோட உலக வரைபடத்துல இந்தியா அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும். இங்க சீனா இருக்கும். இந்தியாவோட அச்ச தீர்க்க ரேகை அமைவிடம், இது முக்கியமான டாபிக். அச்ச தீர்க்க ரேகை பரவுகள்ல வச்சுதான் இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்தியாவோட திட்ட நேரத்தை கணக்கிடுறோம். ஸோ இந்த டாபிக் ஒரு முக்கியமான டாபிக் தான். இந்தியாவில் பிரதானமான நிலப்பரப்பு அப்படிங்கிறது வந்து 8.4 டிகிரி வடக்கு முதல் 37.6 டிகிரி வடக்கு அச்ச ரேகை வரைக்கும் பரவி இருக்கு. அதுவே கிழக்குல வந்து 68.7 டிகிரியிலிருந்து 97.25 கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் பரவி இருக்கு. இந்தியாவில் வந்து தென்முனை தீவு பகுதியாகவும் தென்முனை தீவு பகுதிகளையும் சேர்த்து பார்க்கும்போது இந்தியாவில் தெற்கு பகுதி அப்படிங்கிறது 6.4 வடக்கு முதல் அச்சரேகை வரைக்கும் நீண்டு இருக்கு. இந்தியாவில் வந்து அப்படின்னா அச்சரேகை அப்படிங்கிறது 8 to 30 நாம் வச்சுக்கங்க. அதே தீர்க்க ரேகைங்கிறது 68 to 97 அப்படிங்கிறத நாம் அமைச்சுக்கலாம். அது வச்சுதான் வந்து இந்தியாவோட அச்ச தீர்க்க ரேகை பரவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்தியாவோட பரப்பளவு அப்படிங்கும்போது இந்தியாவோட மொத்த பரப்பளவு அப்படிங்கிறது சுமார் 3.28 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கு. உலக நிலப்பரப்புல இந்தியாவோட பங்கு அப்படிங்கிறது சுமார் 2.4% தான். பரப்பளவுல இந்தியாவோட பங்கு அப்படிங்கிறது 2.4% தான் இருக்கு. பரப்பளவுல 7வது பெரிய நாடா இந்தியா அப்படின்னு இருக்கு. இந்தியாவுல வடக்கு தெற்கு நீளம் அப்படிங்கிறது 3214 கிலோமீட்டர். இந்தியாவின் வடக்கு தெற்கு நீளம் அப்படிங்கிறது 3214 கிலோமீட்டர். அதுவே கிழக்கு மற்றும் மேற்கோட நீளம் அப்படிங்கிறது 2333 கிலோமீட்டர் வந்து கிழக்கு மேற்கு நீளம் அப்படிங்கிறது பரவி இருக்கு. இதுதான் வந்து இந்தியாவோட பரப்பளவு. இந்தியாவோட திட்ட நேரம், இது முக்கியமானது. அதாவது தனி கொஸ்டினை டைரக்ட் கொஸ்டினை கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல இது கண்டிப்பா வரும். இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு இடையில தீர்க்க ரேகை வேறுபாடு அதிகமா இருக்கு. எனவே என்னன்னு சொல்லுவாங்க, நேர வேறுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் மீடியன் அப்படிங்கிறது இந்தியாவோட திட்ட நேரம் அப்படிங்கிறது வந்து 82.3 டிகிரி தான். கிழக்கு தீர்க்க ரேகை தான் இந்தியாவோட திட்ட நேரம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தோட அடிப்படையில் தான் இந்தியாவோட நேரம் அப்படிங்கிறது கணக்கிடப்படுகிறது. அதுவே வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மீடியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா GMT+5 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மீடியத்திலிருந்து இந்தியாவோட நேர வேறுபாடு அப்படிங்கிறது வந்து 5 மணி நேரம் 30 நிமிடங்கள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து 5 மணி 30 நிமிடம் விடிய காலையில 5:30 போது தான் இன்டர்நேஷனல் இதுல நேரப்படி நைட்டு 12 மணியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகாலை அப்படிங்கும்போது தான் அங்கே நைட்டு 12 மணியா இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கு டைம் அப்படிங்கிறது.
இந்தியாவோட திட்ட நேரம் அப்படிங்கிறது 82.30 ஈஸ்ட். அதுதான் வந்து இந்தியாவோட திட்ட நேரம். இது முக்கியமானது இதுதான். எந்த வழியா செல்லுது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்து வழியா மீர்ஜாப்பூர்ல தான் வந்து இப்போ திட்ட நேரம் அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து அலகாபாத் வழியா திட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அலகாபாத்து கிடையாது, இப்ப இருக்கிறது யூபியில தான் வந்து அந்த புள்ளி அப்படிங்கிறது போகுது. ஓகேங்களா? இப்ப யூபி தான் வந்து திட்ட நேரம் கணக்குப்படுறது. இந்தியாவோட அண்டை நாடுகள். இந்தியாவோட அண்டை நாடுகள் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு நில எல்லைகள் கொண்ட முக்கிய நாடுகள். அப்படின்னா ஏதாவது இந்தியாவுக்கு நில எல்லைகளா இருக்கிற நாடுகள் அப்படின்னா பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, சீனா, நேபாள், பூடான், வங்களாதேசம், மியான்மார் இதெல்லாமே வந்து நில எல்லைகளை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் நாடுகள். ஸோ இதுகளெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? இந்தியாவோட அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். கடல் வழியா அண்டை நாடு எதுனா இலங்கையும் மாலத்தீவும் வந்து நம்மளுக்கு கடல் வழி அண்டை நாடுகளா இருக்குது. இந்தியாவையும் இலங்கையும் பிரிப்பது என்ன அப்படின்னா பாக்ர நீர் சந்தியும் மன்னார் வளைகுடா அப்படிங்கிறத இந்தியாவையும் இலங்கையாவும் பிரிக்கக்கூடிய நீர் பகுதிகள். அண்டை நாடுகள்ல இது முக்கியமானது. இந்தியாவோட இயற்கை அமைப்பு. இந்தியாவோட நிலத்தோற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரியானது இல்லை. இமயமலை வந்து உயரமான பனிமலைகள் இருக்கு. வட இந்தியாவில் பரந்த சமவெளிகள் அப்படின்னு இருக்கு. தென்னிந்தியாவில் பழமையான பீடபூமிகள் இருக்கு. மேற்கு பகுதியில பாலைவனங்கள் காணப்படுகிறது. கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில கடற்கரை சமவெளிகள் காணப்படுகிறது. தீவு கூட்டங்களும் இந்தியாவில் இருக்குது. இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட நாடா வந்து இந்தியா அப்படிங்கிறது விளங்கிட்டு இருக்கு. இந்தியாவோட இயற்கை அமைப்பு அப்படிங்கிறது 6 பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம். புக்ல 5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எது வரும் அப்படின்னா இமயமலை, சமவெளி, பீடபூமி, பாலைவனம், கடற்கரை சமவெளி, தீவுகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியாவோட இயற்கை அமைப்புல வரும். இந்தியாவோட 6 முக்கிய புவியியல் நிலத்தோற்றங்கள் சொன்ன மாதிரி இமயமலை தொடர், வட இந்திய சமவெளி, தீபகற்ப பீடபூமி, இந்திய பாலைவனம், கடற்கரை சமவெளி, தீவுகள். இந்த 6 இயற்கை பிரிவுகளும் முக்கியமானது. புக்ல வந்து 5 கொடுப்பாங்க, ஆனா 6 தான் வந்து சரியான இது. இமயமலை தொடர்கள். நிறைய இமயமலை சார்ந்த கொஸ்டின்கள் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு. சில முக்கியமான கொஸ்டின்களை அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். இமயமலையின் இந்தியாவின் வட எல்லையா வந்து அமைந்திருக்கு. இது புவியியல் ரீதியா இளம் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இமயமலை தொடர்கள் வந்து மேற்குல சிந்து நதி மூலம் கிழக்கில் பிரம்மபுத்திரா நதி வரைக்கும் வளைவாக வந்து நீண்டு இருக்கு. இவற்றோட நீளம் அப்படிங்கிறது 2400 கிலோமீட்டர் இமயமலையோட நீளம். இமயமலையில 3 பிரிவுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 பிரிவுகள். இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் குன்றுகள். இமாத்ரி உள் இமயமலை, இமாச்சல் அப்படிங்கிறது வெளி இமயமலை, சிவாலிக் கிழக்கு இமயமலையத்தான் இமாச்சல் அப்படிம்பாங்க. சிவாலிக் அப்படிங்கிறது வெளியே இமயமலை அப்படிம்பாங்க. இந்த இமாத்ரியில வந்து வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. உயரமான மலைத்தொடரா இருக்கும். இமாச்சல் அப்படிங்கிறது வந்து நடுவுல இருக்கிறதா அந்த இமாச்சல் அப்படிங்கிறது. சிவாலிக் அப்படிங்கிறது இமயமலையில தெற்கு பகுதிகளில் காணப்படும். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போறத இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் குன்றுகள் அப்படின்னு வரும். இதுல இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸுகள் இருக்கு 10th ஸ்கூல் புக்ல. அது ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்ப்போம். அதுல எல்லாமே ஒன்ஸ் பார்த்துக்கலாம். வட இந்திய சமவெளிகள் அப்படிங்கும்போது இமயமலைக்கும் தீபகற்ப பீடபூமிக்கு இடையில பரந்த வட சமவெளிகள் அமைந்திருக்கு. அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க? வட இந்திய சமவெளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமவெளிகள்ல முக்கியமானது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அவற்றோட துணை நதிகளால கொண்டு வரப்பட்ட வண்டல் படிவுகள் தான் வந்து வட இந்திய சமவெளிகள்ல முக்கியமானது. சமவெளி அப்படிங்கிறது இப்போ வண்டல் படிவுகளால் உருவானதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டல் பகுதிகள் இருக்கிறதுனால வளமான மண்கள் இருக்கும், வேளாண்மைக்கு ஏற்ற நிலங்களா இருக்கும், அதிக மக்கள் தொகை இருப்பாங்க, அடர்த்தியான குடியேற்றங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் என்னன்னு சொல்றாங்க? சமவெளிகள் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான சமவெளிகள் பஞ்சாப் சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. இதுமே 3 முக்கியமான சமவெளிகள். பீடபூமி. பீடபூமி அப்படிங்கிறது இது பழமையான நிலப்பகுதிகளில் ஒன்று அப்படிங்கலாம். இது பழமையான தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளால் உருவானது தான் என்னன்னு சொல்லுவாங்க? பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
பீடபூமிகள்ல முக்கிய பகுதி மத்திய உயர்நிலங்கள், தக்கான பீடபூமி. மத்திய உயர்நிலங்கள், தக்கான பீடபூமி அப்படி 2 பகுதிகள் தான் முக்கியமானது இந்தியாவில். அந்த பீடபூமிகள்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அரபிக்கடலுக்கு அருகே மேற்கு விளிம்பில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வங்காள விரிகுடாவை ஒட்டிய கிழக்கு பகுதியில் காணப்படுறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொதுவாக கிழக்கு தொடர்ச்சி மலைகளை விட தொடர்ச்சியானது மற்றும் உயரமான மலைத்தொடர்கள் காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனா இப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது வந்து இப்படி சில இடத்துல தொடர்ந்து இருக்கும். இப்போ இப்படி இப்படி தனித்தனி குன்றுகள்லாம் சேர்ந்து ஒரு மலைத்தொடரா இருக்கிறாங்க. எதனால அப்படின்னா அந்த கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் வந்து அந்த மலை அழிக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து தொடர்ச்சியற்ற குன்றுகள் மாதிரிதான் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாலைவனம். இந்தியாவின் மேற்கு பகுதியில தார் பாலைவனம் அப்படின்னு அமைந்திருக்குது. இது ராஜஸ்தான் பகுதியில காணப்படுகிறது. இதனோட முக்கியமானது என்ன அப்படின்னா குறைந்த மழைப்பொழிவு பெரும் பாலைவனம், மணல் மேடுகளால் உருவாக்கப்பட்டது. வறண்ட காலநிலை தான் அதிகமா இருக்கும். அரிதான தாவரங்கள்ல தான் அங்க இருக்கும். வெப்பம் அப்படிங்கிறது மிக அதிகமாகவே இருக்கும். தார் பாலைவனம் அப்படிங்கிறது இந்தியாவின் மேற்கு பகுதியில காணப்படுகிறது. கடற்கரை சமவெளிகள் அப்படிங்கிறது தீபகற்பத்தின் இருபுறங்களின் கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது இருக்கு. அரபிக்கடலை ஒட்டி இருக்கிறது அப்படிங்கிறது மேற்கு கடற்கரை சமவெளி. வங்காள விரிகுடாவை ஒட்டி இருக்கிறது கிழக்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி வந்து குறுகியதா இருக்கும். கிழக்கு கடற்கரையை ஒப்பிடும் போது அகலமா இருக்கும். கிழக்கு கடற்கரை பெரிய நதிகளின் கழிமுகங்களால் டெல்டாக்கள் அதிகமா காணப்படுகிறது. கிழக்கு கடற்கரையில டெல்டாக்கள் வந்து அதிகமா இருக்கு. அகலமானது எது அப்படின்னு பார்த்தோம், கிழக்கு கடற்கரை தான் அகலமா காணப்படும். கிழக்கு கடற்கரை அகலமா இருக்கும். இந்தியாவுல தீவுகள் தீவுகள் அப்படிங்கும் போது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து தீவுகளுக்கு எடுத்துக்காட்டு. வங்காள விரிகுடால அமைந்திருக்கு. லட்சத்தீவுகள் அப்படிங்கிறது அரபிக்கடல்ல அமைந்திருக்கு. நிக்கோபார் தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடா. லட்சத்தீவுகள்ங்கிறது அரபிக்கடல்ல அமைஞ்சிருக்கு. இது முக்கியமானது. இந்தியா வந்து எந்த கண்டத்தில் இருக்குன்னா ஆசியா. தெற்குல அமைந்திருக்கிறது இந்திய பெருங்கடல். இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் மீடியன்ங்கிறது 82.30 டிகிரி தான் இந்தியாவோட திட்ட நேரம். 5+ GMT + 5.30 அதான் வந்து திட்ட நேரம். இந்தியாவோட பரப்பளவு 3.28 மில்லியன் சதுர கிலோமீட்டர். உலகில் இந்தியாவோட பரப்பளவு 7வது பெரிய நாடு. இந்தியாவில் வந்து 6 முக்கிய புவியியல் பிரிவுகள்: இமயமலை, வட இந்திய சமவெளி, தீபகற்ப பீடபூமி, இந்திய பாலைவனம், கடற்கரை சமவெளி, தீவுகள். இதுதான் வந்து முக்கியமான பிரிவுகள். இமயமலை எந்த மலையை சார்ந்தனா இளம் அடிப்பு மலை. வட இந்திய சமவெளி எதனால் உருவானதுன்னா வண்டல் படிவுகளால் உருவானது. லட்சத்தீவுகள் எங்க இருக்கு அப்படின்னா அரபிக்கடல்ல. அந்தமான் நிக்கோபார்ல அமைந்துள்ளது வங்காள விரிகுடா. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படிங்கிறது சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி அப்படிங்கிறதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல முக்கியமான தலைப்புகள், அதாவது இந்தியாவோட இயற்கை பிரிவுகளையும் அமைவிடங்களை பத்தி பார்த்திருக்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இமயமலை வந்து முக்கியமா பார்க்கக்கூடியது. இமயமலைகளையும் இந்த கடற்கரை சமவெளிகளை பத்திய கொஸ்டின் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இமயமலை அப்படிங்கிறது அந்த பனிக்காற்று வந்து வரதை தடுக்கிறதுக்காக வடக்கிலிருந்து வீசக்கூடிய பனிக்காற்றை தடுத்து நிறுத்தி நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கு. அது போக தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி அங்க மழைப்பொழிவையும் வர வைக்குது. ஸோ இமயமலை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா, இயற்கையின் கொடையா வந்து செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து முக்கியமானது. அது போக முக்கியமானது இந்த டாபிக் அப்படின்னாவே இமயமலை முக்கியமானது. அடுத்தது பீடபூமிகள்ல வந்து எந்த பீடபூமிகள் எங்க இருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. மேற்கு கிழக்கு கடற்கரை சமவெளிகள் முக்கியமான டாபிக். இது அடிக்கடி கொஸ்டின் இதுல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டன்டான டாபிக் இதுக்குதான். இந்தியாவின் நில எல்லையோட நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 15,200 கிலோமீட்டர் தான் வந்து இந்தியாவோட நில எல்லையோட நீளம் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின், இமயமலையின் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் என்ன? இமயமலையில காங்க்ரா பள்ளத்தாக்கு எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது வந்து காங்க்ரா அப்படிங்கிறது இமாச்சல்ல அமைந்திருக்கு. காங்க்ரா அப்படிங்கிறது இமாச்சல்ல அமைந்திருக்கு. அதுதான் வந்து சரியான விடை. பீகாரோட துயரம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா கோசி ஆறு. இது வந்து ஆறுகள் சம்பந்தமா படிப்போம், இருந்தாலும் இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். பீகாரோட துயரம் அப்படிங்கிறது கோசி ஆறு அப்படிங்கிறது பேசிக்கான கொஸ்டின். அடுத்தது, இந்தியாவின் நீளமான எல்லைகளை கொண்ட நாடு எது அப்படிங்கிறத பங்களாதேசம். குறுகிய அளவுல எது எல்லையை பகிர்ந்துக்கும்னா ஆப்கானிஸ்தான். இந்தியாவுடன் அதிகமா எல்லையை கொண்ட நாடு எது அப்படின்னா பங்களாதேஷ். அதிகமா எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு பங்களாதேஷ். குறுகிய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான். அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகை ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமயமாதை தடுக்கிறது? எது வந்து புவி வெப்பமயமாக கூடியதை தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா புவி வெப்ப ஆற்றல். புவி வெப்ப ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படிங்கறதான் புவி வெப்பமாகறத தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. இது இம்பார்ட்டன். இந்த மாதிரி கொஸ்டின் குளோபல் வார்மிங் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ வரும். அதை நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ உலக அளவுல சுற்றுச்சூழல் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய வரும். கரண்ட் அஃபேர்ஸும் வரும். அதனால அதை இம்பார்ட்டனா பார்த்துக்க வேண்டியதா இருக்கும். அடுத்தது, இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுத்திருக்காங்க. அதுல முக்கியமானது எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமயமலை பகுதிகள் வரும், சிந்து கங்கை சமவெளிகள் வரும், தீபகற்ப பகுதிகள் வரும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது வந்து வராது அப்படிங்கிறாங்க. இந்த 1, 2, 3 மட்டும்தான் சரி. மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு வராது, கடற்கரை சமவெளிகள் தான் வரும். ஓகேங்களா? அப்போ மலைகள் அப்படின்னு வராது. அதுவே மேற்கு கடற்கரை சமவெளி வந்தா இது சரி. இது வந்து தொடர்ச்சி மலைன்னு வரக்கூடாது. அதனால ஆப்ஷன் 4 வந்து தவிர மற்றபடி எல்லாம் சரிதான். எக்ஸாம்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி ஆப்ஷன் கேட்டா அதை நம்ம எப்படி ஒமிட் பண்ணிட்டு சரியான வாக்கியங்கள சரியான இமயமலையுடன் தொடர்புடையது. எதனால இமயமலை ரிலேட்டட் क्वेश्चंस நிறைய ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ அதுல இருந்து क्वेश्चंस நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்ற ஆண்டுமே பாத்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2ல குரூப் 1ல எல்லாம் இமயமலை ரிலேட்டட் क्वेश्चंस வந்துருந்துச்சு ஸ்டேட்மெண்ட்ல. சார்கர், லடாக், கைலாஸ், கரகோரம் முதலிய மலைத்தொடர்ல டிரான்ஸ் இமயமலை அமைந்திருக்கு. சரிதான். சிறிய இமயமலை சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இது குறைவான மழைப்பொழிவை பெறும் அப்படிங்கிறது சரியானதுதான். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்திருக்குங்கிறதுல தவறு. வெளி இமயமலை அப்படிங்கிறது வந்து குன்றுகளா தான் இருக்கும், தொடர்ச்சியற்றதா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 வந்து இதுல தவறு. இதுல சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். 1 மற்றும் 2 மட்டும்தான் சரியான விடை. அடுத்த ஒரு கொஸ்டின், கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. கர்நாடகா பீடபூமியோட வடக்கு நிலப்பரப்பை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மால்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மால்நாடு அப்படிங்கிறது தான் கர்நாடகா பீடபூமிக்கு வடக்கு நிலப்பரப்பில். பீடபூமி அப்படின்னா மொத்தமா இந்தியாவில் இருக்கிற எல்லா பீடபூமியுமே முக்கியம்தான். ஸோ அதை கான்செப்ட் தெரிஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு இது என்ன ஆன்சர்னு தெரியும். இது புக்ல இல்லை, ஆனால் ஜென்ரலா கேட்டிருக்காங்க. ஸோ புக்ல இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. மால்நாடு தான் அழைக்கப்படும் வடக்கு நிலப்பகுதி. அடுத்தது, மால பீடபூமியை பற்றி சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கணும். எது சரியான கூற்று அப்படின்னு, சராசரியாக 600 மீட்டர் உயரத்தில் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து எப்படின்னா தவறு. 600 மீட்டர் கிடையாது. அடுத்தது, பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகள் சாம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகளால் பாய்கிறது. சரி. மாலா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளன. இது சரி. அப்போ விடை வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. பீடபூமி சம்பந்தமா, இமயமலை சம்பந்தமா, கடற்கரை சம்பந்தமான கேள்விகள்லாம் இடம்பெற்றிருக்கும். ஸோ நம்ம இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சியில ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அது போக இப்போ வந்து எம்சிக்யூ டைப்பா வந்து கொஸ்டின்
இந்தியாவோட பிரதான நிலப்பரப்பு எந்த அட்சரேகைக்கு இடையே அமைந்துள்ளது? எந்த அட்சரேகைக்கு இடையே பிரதான நிலப்பரப்பு அமைந்துள்ளது அப்படின்னா டிகிரி நார்த் டு 37.6 நார்த் வரைக்குமா, இல்ல 8.4 நார்த் டு 37.6 நார்த் வரைக்குமா, இல்ல 8.4 சவுத் டு 37.6 நார்த் வரைக்குமா, இல்ல 10 டிகிரி நார்த் டு 35 டிகிரி நார்த் வரைக்குமா அப்படின்னா சரியான பதில் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா 8.4 நார்த் டு 37.6 நார்த் வரைக்கும். இந்தியாவின் பிரதான நிலப்பரப்புல வடக்கு அட்சரேகையில இந்தியா அப்படிங்கிறது பரவி இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா 6.45 டிகிரியில வந்து நார்த்ல இந்தியாவின் தென்கோடி முனையான இந்திரா முனை அப்படிங்கிறது வந்து அமைந்து இருக்கு. கொஸ்டின் நம்பர் 2, இந்தியாவின் ஸ்டாண்டர்ட் மீடியம் எந்த தீர்க்க ரேகை வழியாக செல்கிறது? இந்தியாவின் திட்ட அந்த ரேகை வந்து எந்த ரேகை வழியா போகும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். 82.3 டிகிரி ஈஸ்ட் அப்படிதான் அதனோட ரேகை அப்படிங்கிறது போகுது. அதாவது 82.3 கிழக்கு தீர்க்க ரேகை தான் இந்தியாவோட திட்ட நேரம் ஸ்டாண்டர்ட் மீடியம் அப்படிங்கிறது அமைந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 3, இந்தியாவின் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு வந்து தீர்க்க ரேகை வேறுபாடு அதிகமாக இருப்பதால் ஏற்படும் முக்கிய விளைவு என்ன அப்படின்னா மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு வந்து தீர்க்க ரேகை வேறுபாடு அதிகமாக இருப்பதனால் ஏற்படும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ உயர வேறுபாடு, ஆப்ஷன் பி நேர வேறுபாடு, ஆப்ஷன் சி மழைப்பொழிவு முற்றிலும் மாறுதல், ஆப்ஷன் டி நிலநடுக்கம். இதுல சரியான விடை என்ன அப்படின்னா நேர மாறுபாடு. ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி நேர வேறுபாடு தான் வந்து அந்த தீர்க்க ரேகை வந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் வேறுபாடு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறது நேர வேறுபாடு. இந்தியாவில் கிழக்கு மேற்கு பரவல் காரணமாக உள்ளூர் நேரங்கள்ல வந்து சில சின்ன டைம் மட்டும் மாறுபடுற மாதிரி இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, இந்தியாவின் ஸ்டாண்டர்ட் மீடியன்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நகரம் அல்லது பகுதியுடன் தொடர்புடைய மாநிலம் எது? இந்தியா திட்ட நேகம் போகும்ல அது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்துலதான் வந்து அந்த 82.3 டிகிரி தீர்க்க ரேகை அப்படிங்கிறது வந்து செல்லுது. உத்தரப்பிரதேச மாநிலத்துல மிர்சாபூர்ல தான் இது வந்து போகுது அந்த ரேகை. உத்தரப்பிரதேச மாநிலம் மீர்ஜாபூர்ல செல்கிறது. இந்தியாவில தென்முனையை பற்றிய சரியான கூற்று எது? இந்தியாவோட தென்முனை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னா கன்னியாகுமரி இந்தியாவின் தென்முனை, இந்திரா முனை இந்தியாவின் தென்முனை, இந்திரா பாயிண்ட் லட்சத்தீவில் உள்ளது, போர்ட் பிளேவர் வந்து இந்தியாவோட தென்முனையில இருக்கு. சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்திரா முனை தான் இந்தியாவோட தென்முனை. இது எங்க இருக்கு அப்படின்னா நிக்கோபார் தீவுகள்ல இருக்கு, லட்சத்தீவு கிடையாது. இந்தியாவோட நிக்கோபார் தீவுகள்ல தான் அந்த இந்திரா முனை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த கொஸ்டின், இமயமலை எந்த வகை மலைத்தொடராக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? இமயமலை வந்து எந்த வகையா வகைப்படுத்திருக்காங்க? பிளவு மலையா, எஞ்சிய மலையா, இளம் மடிப்பு மலையா, எரிமலையா அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் சி தான். இளம் மடிப்பு மலையத்தான் வந்து இமயமலையை வந்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்திய தட்டும் யுரேசியாவோட தட்டும் வந்து உரசி ரெண்டும் மோதுவதனால உருவானதுதான் என்ன அப்படிங்கிறது இமயமலை. அதைத்தான் என்ன சொல்றாங்க இளம் மடிப்பு மலை அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 7, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இமயமலை தொடர்கள் சரியான வரிசை எது? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இமயமலை தொடரோட சரியான வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இமாத்ரி இருக்கும், அதுக்கப்புறம் இமாச்சலம் இருக்கும், அதுக்கப்புறம் சிவாலி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியானது. இமாத்ரி, இமாச்சல், சிவாலி இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, கீழ்கண்டவற்றில் கிரேட் ஹிமாலயாஸோடன் நேரடியாக தொடர்பு உடையது எது? கிரேட் ஹிமாலயஸோட நேரடியா தொடர்பு உடையது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் பி இமாத்ரி தான் வந்து கிரேட்
இமாலயாஸோட நேரடி தொடர்பு உள்ளது. அல்லனா கிரேட் இமாலயாஸ் என்னன்னு சொல்லுவாங்க, இன்னர் இமாலயா, உள் இமயமலை, இன்னர் இமாலயான்பாங்க, உள் இமயமலை. கிரேட் ஹிமாலயஸ இன்னர் ஹிமாலயாம்பாங்க, உள் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ்ஸர் ஹிமாலயாவோட மற்றொரு பெயர் என்ன? லெஸ்ஸர் ஹிமாலயாவோட மற்றொரு பெயர், சிறிய இமயமலை அப்படிங்கறதோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லெஸ்ஸர் அப்படிங்கறது ஹிமாச்சல் அப்படிம்பாங்க. ஹிமாச்சலத்தா சிறிய இமயமலை அப்படிம்பாங்க. ஹிமாச்சலத்தா சிறிய இமயமலைங்கிறாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. சிவாலிக் மலைத்தொடரோட முக்கிய தன்மை எது? சிவாலிக் மலைத்தொடரோட முக்கிய தன்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மிக உயரமான இமயமலை தொடரு, ஆப்ஷன் பி இமயமலையின் வெளிப்புற தொடரு, ஆப்ஷன் சி தீபெத் பீடபூமியோட ஒரு பகுதி, ஆப்ஷன் டி தீபகற்ப பீடபூமியோட ஒரு பகுதி. இது ரெண்டுமே வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். இமயமலையின் வெளிப்புற தொடருடன் தொடர்புடையத என்ன அப்படின்னா சிவாலிக் மலைத்தொடர்கள், அதாவது சிவாலிக் குன்றுகள் அப்படிம்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. இந்த டான்ஸ் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, கடற்கரை மணல்களோடு தொடர்புடையதா, அல்லது ஹிமாலயா மற்றும் சிவாலிக் இடையிலான நீளமான பள்ளத்தாக்குடன் தொடர்புடையதா, தக்கான பீடபூமியா, தார் பாலைவனமா அப்படின்னா இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஹிமாலயாவோட சிவாலிக் குன்றுகளுக்கு இடையேயான நீளமான பள்ளத்தாக்கத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் டன் பள்ளத்தாக்கோட உதாரணம் எது? டன் பள்ளத்தாக்கோட உதாரணம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான். துர்ரா டன் தான் டன் பள்ளத்தாக்குக்கு உதாரணம். டன் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது சிவாலிக் குன்றுகளுக்கு இடையேயுமே இமாச்சலத்துக்கு இடையே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு தான் என்னன்னா இந்த துர்ரா டான் அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 13. இமயமலையின் கிழக்கு தொடர்ச்சியாக காணப்படும் மலைப்பகுதி பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிழக்கு இமயமலை அல்லது கிழக்கு தொடர்ச்சியா இருக்கிறத என்னன்னு அமைப்பாங்க அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகளைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, இமயமலையினோட கிழக்கு தொடர்ச்சி இல்லைன்னா கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு நோக்கி வளைந்து செல்லும் மலைத்தொடர்களைத்தான் என்னன்னு சொல்றாங்க, பூர்வாஞ்சல். கிழக்கு நோக்கி இப்படி வளைந்து செல்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க, பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க, இப்படி வளைஞ்சு செல்றங்காட்டி. கொஸ்டின் நம்பர் 14. கீழ்கண்டவற்றில் பூர்வாஞ்சலோட ஒரு பகுதியாக கருதப்படுவது எது? பூர்வாஞ்சலோட பகுதி என்ன அப்படின்னா பாத்காய், ஆரவல்லி, விந்தியா, சாத்புரா. இதுல எது பூர்வாஞ்சலோட ஒரு பகுதி அப்படின்னா பாத்காய் தான் பூர்வாஞ்சலோட ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இது நம்மளுக்கு புக்ல இருக்காது. ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா புக் அவுட் ஆஃப் புக்ல கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ண தெரியணும் அப்படிங்கறதுக்காகத்தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், வட இந்திய சமவெளியில் முக்கியமாக எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வாறு வட இந்திய சமவெளி உருவானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எரிமலை செயல்பாடுகளால், ஆப்ஷன் பி நதிகளால் கொண்டு வரப்பட்ட வண்டல் படிவுகளால், ஆப்ஷன் சி பனிப்பாறை அரிப்பு மற்றும் ஆப்ஷன் டி கடல் அலை. சரியான விடை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான். நதிகள் கொண்டு வரப்பட்ட வண்டல் சமவெளிகளால் உருவானதுதான் என்ன அப்படின்னா வட இந்திய சமவெளி அப்படிங்கிறது. இது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆற்றோட துணையாறுகள்லாம் கொண்டு வந்த வண்டல் பதிவுகளால், சமவெளினாவே வண்டல் படிவுகளால் உருவானதுதான் சமவெளி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. பாபர் பகுதியின் முக்கியத்தன்மை என்ன? பாபர் பகுதியோட முக்கியத்தன்மை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ சதுப்பு நிலம், ஆப்ஷன் பி கூழாங்கற்கள் மற்றும் கற்கள் படிந்த பகுதி, ஆப்ஷன் சி கருப்பு மண் பகுதி, ஆப்ஷன் டி உப்பு மண் பகுதி. அப்படிங்கிறது பாபர் அப்படின்னா கூழாங்கற்கள் மற்றும் கற்கள் படிந்த பகுதியை தான் பாபர் பகுதி அப்படிங்கிறாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா சிவாலிக்கோட அடிவாரத்துல இந்த பாபர் பகுதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சிவாலிக் அடிவாரத்துல கூழாங்கற்கள் மற்றும் கற்கள் படிந்து உருவான
குறுகிய பட்டை தான். குறுகிய பட்டையத்தான் என்னன்னு சொல்றாங்க? பாபர் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. எங்க அடிவாரத்துல இருக்கு அப்படின்னா சிவாலிக்கோட அடிவாரத்துல இருக்கு. சிவாலிக் அடிவாரத்துல இந்த கூழாங்கற்கள் கற்கள் படிந்து உருவானது அந்த பாபர் பகுதி. அதை என்னன்னு சொல்லுவாங்க? குறுகிய பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. பாபர் பகுதியில் ஆறுகள் பெரும்பாலும் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கடலுக்குள் நேரடியாக செல்கிறது. ஆப்ஷன் பி நிலத்திற்குள் ஊடுருவுகிறது. ஆப்ஷன் சி டெல்டா உருவாக்குகிறது. ஆப்ஷன் டி நீர்வீழ்ச்சியை உருவாக்குகின்றன. சரியான விடை ஆப்ஷன் பி நிலத்திற்குள் ஊடுருவுகிறது. பாபர் பகுதிக்குள்ள ஆறுகள் பெரும்பாலும் நிலத்திலேயே போய் சேருது, நிலத்துக்குள்ளேயே போயிருது. அதிக உருவாகக்கூடிய கூழாங்கல் படிவு காரணமாக ஆறுகள் பாபர் பகுதியில நிலத்துக்குள்ள மறைகிறது. இந்த கூழாங்கற்கள் நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. அதனால நிறைய கூழாங்கற்கள் அந்த பகுதியில் இருந்தங்காட்டி அங்க உருவாகிற ஆறுகள் கடலோட போய் கலப்பது இல்ல, அங்க நிலத்திற்குள்ளேயே போய் உறிஞ்சப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 18. பாபருக்கு தெற்கில் அமைந்துள்ள மீண்டும் ஆறுகள் மேற்பரப்பில் தோன்றும் பகுதி எது? அமைஞ்சிருக்குது. மீண்டும் ஆறுகள் மேற்பரப்பில் தோன்றும் பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா தாராய். தாராயில தான் பாபருக்கு தெற்குல இருக்குது. அது மீண்டும் ஆறுகள் மேற்பரப்பில் தோன்றக்கூடியது. அப்படின்னா பாபர் பகுதியில நிலத்துக்குள் சென்ற ஆறுகள் தாராய் பகுதியில மீண்டும் மேற்பரப்புக்குள் வருது, உறிஞ்சப்பட்டு நிலத்துக்குள்ள செல்லுது. அதுக்கப்புறம் தாராயில மீண்டும் ஆறுகள் மேற்பகுதிக்கு வருது. சோ ஆன்சர் அப்படிங்கிறது தாராய் தான். தாராய் பகுதியோட அடுத்த கொஸ்டின். தாராய் பகுதியோட பாரம்பரியமான இயல்பு என்ன அப்படின்னா தாராய் பகுதியில பாரம்பரியமான இயல்புகள் அப்படிங்கிறது வறண்ட பாலைவனமா, சதுப்பு மற்றும் ஈரமான பகுதியா, எரிமலை பகுதியா, பாறை மேடா அப்படின்னா ஆப்ஷன் பி தான். தாராய் அப்படிங்கிறது சதுப்பு மற்றும் ஈரமான பகுதிகளை தான் தாராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுகள் பாபர்ல இருந்து தாராயில மீண்டும் வெளிப்படுவதங்காட்டி அங்க பகுதிகள் எப்பவுமே ஈரமாகவும் சதுப்பு தன்மை கொண்டதாகவும் தான் காணப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. பழைய வண்டல் படிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காதர் அப்படின்னு சொல்லுது, பாங்கர் சொல்றாங்க, தேராய் அப்படிங்கிறாங்க, இல்ல பாபருங்கிறாங்க. இப்போ தாராய் அப்படிங்கிறது புதிய வண்டல் படிவுகள். அப்போ பழைய வண்டல் பதிவுகளை என்னன்னு சொல்லுவாங்க? பாங்கர் அப்படிம்பாங்க. பாங்கர் அப்படிங்கிறது பழைய வண்டல் படிவுகளை சொல்லுவாங்க. புதிய வண்டல் பதிவுகளை காதர்ம்பாங்க. பாங்கர் அப்படிங்கிறது பழைய படிவுகள், காதர் அப்படிங்கிறது புதியது. கொஸ்டின் நம்பர் 21. புதிய வண்டல் படிவுகளுடன் தொடர்புடையது எது? புதிய வண்டல் படிவுகளுடன் தொடர்புடையது காதர் தான் புதிய வண்டல் படிவுகளுடன் தொடர்பு உடையது காதர். ஒவ்வொரு வெள்ள காலத்திலும் புதிதாக படியும் வண்டல் மண் தான் என்னன்னு சொல்றாங்க? காதர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் டூஆப் அப்படிங்கிறது. டூஆப் அப்படிங்கிற சொல் என்ன சொல்றாங்க? டூ அப்படிங்கிறது 2, ஆப் அப்படிங்கிறது நீர் அல்லது நதி அப்படின்னு சொல்லுவாங்க. டூஆப் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான். 2 நதிகளுக்கு இடையேயான நிலப்பகுதியை தான் டூஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நதிகளுக்கு இடையேயான நிலப்பகுதியை டூஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தீபகற்ப பீடபூமியோட முக்கிய புவியியல் சிறப்பு அப்படிங்கும்போது இளம் மடிப்பு நிலப்பகுதியா, பழமையான நிலப்பகுதியா, முழுவதும் வண்டல் மண் சமவெளியா, இல்ல சமீபத்தில் எரிமலை தீவா அப்படின்னா சரியான விடை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதாவது பழமையான நில தொகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க? இந்தியாவின் தீபகற்ப பீடபூமியோட முக்கிய புவியியல் அப்படின்னு சொல்றாங்க. பழமையான நிலப்பகுதி தான் தீபகற்ப பீடபூமி. மத்திய உயர்நிலங்கள் பெரும்பாலும் எந்த நதியின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது? மத்திய உயர்நிலங்கள் பெரும்பாலும் எந்த நதியோட வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நர்மதையா, காவேரியா, தாமோதராவா, கோதாவரியா அப்படின்னா சரியான ஆப்ஷன் நர்மதை, தபதி நதிகளுக்கு வடக்கு பகுதியில் தான் இந்த மத்திய உயர்நில பகுதிகள் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அமைஞ்சிருக்கு. இதை என்னன்னு சொல்றாங்க? சென்ட்ரல் ஹைலேண்ட் அப்படின்னு சொல்றாங்க.
கொஸ்டின் நம்பர் 25. தக்கான பீடபூமியில் பெரும்பாலும் எந்த நதியின் தெற்கில் அமைந்துள்ளது? தக்கான பீடபூமி அப்படிங்கிறது எந்த நதிக்கு தெற்கில் அமைந்துள்ளது அப்படின்னா கங்கையா, நர்மதியா, யமுனையா, சிந்தா அப்படின்னா சரியான விடை அப்படிங்கிறது நர்மதை. நர்மதை நதிகளுக்கு இடையே அடுத்ததுதான் தெற்குல தான் வந்து இந்த தக்கான பீடபூமி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. தக்கான பீடபூமி அப்படின்னாவே நர்மதை நதிகளுக்கு தெற்கில் உள்ள பகுதிகளை தான் தக்கான பீடபூமி அப்படிம்பாங்க. நர்மதை நதிக்கு தெற்குல இருக்கும். கொஸ்டின் நம்பர் 26. நர்மதை மற்றும் தபதி நதிகளோட முக்கிய புவியியல் தன்மை எது? நர்மதை மற்றும் தபதியோட முக்கிய புவியியல் தன்மை என்ன? கிழக்கு நோக்கி பாய்கின்றன, மேற்கு நோக்கி பாய்கின்றன, வடக்கு நோக்கி பாய்கின்றன, பாலைவனத்தில் மறைகின்றன. சரியான விடை அப்படிங்கிறது பி. இந்தியாவுல கிழக்கு நோக்கி பாயும் நதிகளே அதிகம். அதுல ரெண்டு இந்த நம்ம நர்மதியும் தபதியும் மட்டும்தான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஆகும். இது போய் மேற்கு நோக்கி அரபிக்கடல்ல கலக்கின்றது. மேற்கு நோக்கி அரபிக்கடலில் கலக்கிறது. இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மற்றொரு பெயர் என்ன? சாகாத்ரியா, பூர்வாஞ்சலா, சிவாலிக், ஹிமாத்ரி. இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சாகாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து சரியானது எது அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகளை விட பெரியது, உயரமானது, தொடர்ச்சியானது. முற்றிலும் தனித்தனி குன்றுகள், இமயமலையின் ஒரு பகுதி, பாலைவன பகுதி. இது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான். கிழக்கு தொடர்ச்சி மலைகளை விட மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது பொதுவாகவே உயரமாகவும் இருக்கும், தொடர்ச்சியானதாக இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது வந்து அங்கங்க குன்றுகள்லாம் சேர்ந்து தனித்தனியான முற்றிலும் தனித்தனியான குன்றுகள்லாம் சேர்ந்து மலையா தொடர்ந்து இருக்கும். அதுதான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து சந்திக்கும் முக்கிய பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீலகிரி மலையா, ஆரவல்லி மலையா, காசி மலைகளா, பட்காய் மலைகளா அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். நீலகிரி மலைகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கும் மலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. தார் பாலைவனம் பெரும்பாலும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காணப்படுகிறது அப்படின்னா பாலைவனம் அப்படிங்கும் போது எதுல குறிக்கும் அப்படின்னா ராஜஸ்தான்ல தான் பெரும்பகுதி காணப்படும். சோ தார் பாலைவனம் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான்ல தான் அமைந்து இருக்கு. தார் பாலைவனத்துக்கு கிழக்கு எல்லையாக அருகில காணப்படும் முக்கியமான மலைத்தொடர் எது? ஆரவல்லியா, விந்தியாவா, சாத்புராவா, யூக்கலிப்ஸா? அதாவது நீலகிரியா, நீலகிரி மலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியானது ஆரவல்லி மலை தான் வந்து தார் பாலைவனத்துக்கு கிழக்கு எல்லையாக இருப்பது ஆரவல்லி மலைகள். ஆரவல்லி தொடர் தான் தார் பாலைவனத்துக்கு கிழக்கு எல்லையா இருக்குது. அடுத்த கொஸ்டின், லூம்னி நதி எந்த பகுதியுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ. லூம்னி நதி வந்து தார் பாலைவனத்தினுடன் தான் வந்து தொடர்புடையது. லூம்னி அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான்ல வறண்ட பகுதியில் பாயும் முக்கியமான நதி. அப்போ லூம்னி நதி எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்ததுதான் இந்த லூம்னி நதி அப்படிங்கிறது. அது தார் பாலைவனத்துடன் தொடர்பு உடையது. மேற்கு கடற்கரை சமவெளியே எந்த கடலை ஒட்டி அமைந்துள்ளது? மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது எந்த கடற்கடலை ஒட்டி அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அரபிக்கடலை ஒட்டி அமைந்திருக்கிறத என்ன சொல்லுவாங்க மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிம்பாங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அந்த சைடு இருக்கிறது மேற்கு கடற்கரை சமவெளி. அரபிக்கடலை ஒட்டி தான் இருக்கும். அப்ப கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது வங்காள விரிகுடாவை ஒட்டி இருக்கும். கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது கிழக்கு அப்படிங்கிறது வந்து வங்காள விரிகுடாவோட சேர்ந்ததுதான் கிழக்கு கடற்கரை. மேற்கு கடற்கரையோட சரியான துணை பிரிவுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது மேற்கு கடற்கரையில துணை பிரிவுகளா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். கொங்கன், கன்னடம், மலபார். இந்த கடற்கரையெல்லாம் மேற்கு கடற்கரையில துணை பிரிவுகள். கொங்கன் கடற்கரை, கன்னட கடற்கரை, மலபார் கடற்கரை இது எல்லாமே மேற்கு கடற்கரையோட துணை பிரிவுகள்.
கொஸ்டின் 14 லட்சத்தீவுகள் வந்து புவியியல் தோற்றத்துடன் நெருங்கிய தொடர்புடையது எது? லட்சத்தீவுகள் வந்து புவியியல் தோற்றத்துடன் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பவளத்தீவுகளா, எரிமலை கூம்புகளோட சேர்ந்ததா, பனிப்பாறைகள் படிவுகளால் ஆனதா, வண்டல் தீவுகளா அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். லட்சத்தீவுகள் அப்படிங்கிறது பவளத்தீவுகளுடன் தொடர்புடையது. அங்க வந்து பவளப்பாறைகள் அதிகம் காணப்படும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல எந்த நீர்நிலை அமைந்து உள்ளது? ஆப்ஷன் ஏ அரபிக்கடல், வங்காள விரிகுடா, பாரசீக வளைகுடா, செங்கடல். சரியான விடை வங்காள விரிகுடா தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே செயல்படும் எரிமலை அமைந்துள்ள தீவு எது? செயல்படும் எரிமலை அமைந்துள்ள தீவு எது அப்படிங்கிறது பாரன் தீவு. பாரன் தீவுல தான் வந்து எரிமலை செயல்படக்கூடிய எரிமலை அந்தமான் கடற்படை பகுதியில் அமைந்திருக்குது. இந்தியாவில் செயல்படும் எரிமலை கொண்ட தீவு அப்படிங்கிறது இந்த பாரன் தீவு தான். இது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். கூற்றுக்களை கவனிக்கணும். சரியானது எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். கூற்று 1 இமயமலை இளம் மடிப்பு மலை என அழைக்கப்படுகிறதுனாலும் சரிதான். தீபகற்ப பீடபூமியின் இந்தியாவின் பழமையான நிலப்பகுதிகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிதான். வட இந்திய சமவெளியில் முக்கியமான வண்டல் படிவுகளால் உருவானவை அப்படிங்கிறது சரி. சோ 3மே சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. 3மே சரி. கொஸ்டின் நம்பர் 44 கூற்றுகள்ல வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்கிறதுல தவறானது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாங்கர் பழைய வண்டல் படிவுகளால் ஆனது அப்படிங்கிறது சரி. காதருங்கிறது புதிய வண்டல் படிவுகளால் ஆனது கரெக்ட். பாபர் ஒரு சதுப்பு நில பகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து தவறு. தாராய் ஈரமான பகுதி. ஈரமானது அல்லது சதுப்பு நில பகுதிங்கிறது தாராய்க்கு பொருந்து. ஓகேங்களா. பாபர் அப்படிங்கிறது வந்து இந்த கூழாங்கற்கள் மற்றும் அதிகமா தண்ணி ஈர்க்கக்கூடிய மணல் பாங்கான இடத்தை கொண்டதுதான் எது அப்படின்னா இந்த பாபர். அது வந்து கற்களால் ஆன பகுதியை தான் வந்து பாபர்னு சொல்லுவாங்க. அதனால இது தவறு. அப்போ கேட்டிருக்கிறதுல தவறு எது? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து விடை. தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பின்வருவற்றில் எந்த இணை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இணை தவறா இருக்கு? ஹிமாத்ரி அப்படிங்கிறது பெரிய இமயமலையை குறிக்கும் அப்படின்னும், இமாச்சல் அப்படிங்கிறது சிறிய இமயமலையை குறிக்கும், சிவாலிக்குங்கிறது வெளிய இமயமலை, பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது மேற்கு இமயமலை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல தவறானது என்ன அப்படின்னா பூர்வாஞ்சல். பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது மேற்கு இமயமலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது வந்து கிழக்கு இமயமலையுடன் தொடர்பு உடையது. சோ ஸ்டேட்மெண்ட் வந்து தவறா எது பொறுத்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப டி தான் வந்து ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 56 கூற்றுகளை கவனிக்கணும். நர்மதா மேற்கே பாய்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தபதியும் மேற்கே பாய்கிறது. ரெண்டும் சரி. கோதாவரி மேற்கே பாய்கிறது. இது தவறு. நர்மதாவும் தபதியும் தான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அப்போ இதுல வந்து சரியானது எது அப்படின்னா 1, 2 மட்டும்தான் சரி. அப்ப விடை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பின்வற்றில் எது இந்தியாவின் 6 முக்கிய புவியியல் கூறுகள்ல இல்ல? 6 புவியியல் முக்கியமான கூறுகள்ல எது இல்ல அப்படிங்காங்க. வட சமவெளி இருக்கு, தீபகற்ப பீடபூமி இருக்கு, இந்திய பாலைவனம் இருக்கு. தக்கான கடற்கரை மலைகள் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. தக்கான பீடபூமி தான் இருக்கு. சோ வந்து இது கிடையாது. அப்போ விடை அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான் வந்து விடை. எது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பின்வருவற்றில் எது சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. சரியான இணை அப்படிங்கிறது லட்சத்தீவு வங்காள விரிகுடால இருக்கு அப்படின்னும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அரபிக்கடல்ல இருக்கு, லட்சத்தீவு அரபிக்கடல் இருக்கு, பாரன் தீவு லட்சத்தீவுல இருக்கு அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சரியானது என்ன அப்படின்னா லட்சத்தீவுகள் வந்து அரபிக்கடல்ல இருக்கு. சோ லட்சத்தீவுகள் அப்படிங்கிறது அரபிக்கடல்ல இருக்கு. இதான் சரி. அடுத்தது இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சமவெளிகளை ஒப்பிடும்போது சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேற்கு கடற்கரை பொதுவாக அகலமானது அப்படின்னு போட்டிருக்கு. கிழக்கு கடற்கரை பொதுவாக அகலமானது அப்படின்னு போட்டிருக்கு. இரண்டும் ஒரே அகலம் கொண்டவை, இரண்டிலும் டெல்டா இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சரியான கூற்று அப்படிங்கிறது வந்து
கிழக்கு கடற்கரை தான் பொதுவான அகலமானது. இரண்டிலுமே டெல்டா இருக்கும், இல்லைன்னு போட்டிருக்கிறது தவறு. இருக்கும், இரண்டும் ஒரே அகலம் கொண்டவைங்கிறது தவறு, இரண்டும் வெவ்வேறு அகலம் கொண்டது அப்படிங்கிறது. அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. மேற்கு கடற்கரை சமவெளியை விட கிழக்கு கடற்கரை சமவெளி தான் அகலமா இருக்கும். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் வடக்கு சமவெளியின் வளத்திற்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரிமலை சாம்பல் மட்டுமா, நதிகளால் கொண்டு வரப்பட்ட வளமான வண்டல் மண்ணா, பாலைவன மணலா, பாறை சிதைவு மட்டுமா அப்படின்னா ஆப்ஷன் பி தான். நதிகளால் கொண்டு வரப்பட்ட வளமான வண்டல் மண்ணாலதான் வடக்கு சமவெளிகள் வந்து வளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் மேட்ச் டைப் கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தணும். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துறது. பாபர் அப்படிங்கும்போது பாபரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கூழாங்கற்களால் ஆனது, அது கற்களால் ஆன நிலப்பகுதி. அப்போ பாபருக்கு கூழாங்கற்கள். தாராய் அப்படிங்கும்போது தாராய் எப்படின்னா ஈரமான பகுதியை தான் தாராயும்பாங்க. பாங்கர் அப்படிங்கும்போது பழைய வண்டல் படிவுகளை பாங்கர் அப்படிம்பாங்க. காதர் அப்படிங்கிறது புதிய வண்டல் படிவுகளை காதரும்பாங்க. அப்ப சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்த கொஸ்டின், மலை தொடர்புடைய பகுதிகள். ஆரவல்லி அப்படிங்கிறது, ஆரவல்லி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா மேற்கு இந்தியாவுடன் தொடர்பு உடையது. நீலகிரி அப்படிங்கிறது நீலகிரி காட்ஸ் சந்திப்பு அப்படிம்பாங்க. பாட்காய் அப்படிங்கிறது பூர்வாஞ்சல்ல காணக்கூடியது. சிவாலிக் அப்படிங்கிறது வெளிப்புற இமயமலை. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்து கடற்கரை மற்றும் கடற்கரை பகுதிகளை சொல்றாங்க. எங்க இருக்கு அப்படிங்கிறது, மேற்கு கடற்கரையில இல்ல கிழக்கு கடற்கரையில அப்படின்னு. இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான். கொங்கன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு கடற்கரையில இருக்கு. மலபார் அப்படிங்கிறதும் மேற்கு கடற்கரையில தான் இருக்கு. கோரமண்டல் அப்படிங்கிறது கிழக்கு கடற்கரையில இருக்கு. வடக்கு சார்கார் அப்படிங்கிறது கிழக்கு கடற்கரையில இருக்கு. அடுத்த கொஸ்டின், ஒரு நதியில ஆழமான பள்ளத்தாக்கு போன்ற அமைப்புல மேற்கு நோக்கி பாய்கிறது. அது வந்து விந்திய மற்றும் சாத்புரா மலைகளுக்கு இடையே பாய்கிறது. அந்த நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆழமான பள்ளத்தாக்கு போன்ற அமைப்புல இருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது, அது விந்திய சாத்புரா மலைகளுக்கு இடையே பாய்கிறது அப்படிங்கும் போது நர்மதி தபதிந்தா, நர்மதா தபதி இந்த 2 ஆறுந்தா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். சோ இதுல கொடுத்திருக்கிற ஆப்ஷனா நர்மதா தான் வந்து சரியான விடை. ஒரு சமவெளியில் ஒவ்வொரு வெள்ளத்திற்கு பிறகும் புதிய வண்டல் படிவுகள் படிகிறது. இது எந்த நில அமைப்பை குறிக்கிறது அப்படின்னா புதிய வண்டல் படிப்புகள் அப்படின்னா காதர். ஓகே, புதிய வண்டல் படிவுகள் அப்படிங்கும் போது காதர் பகுதியை தான் குறிக்கும். சோ ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பி தான் சரியான விடை. ஒரு மாணவன் வந்து இந்தியாவின் அனைத்து முக்கிய நதிகளும் கிழக்கு நோக்கி பாய்கின்றன என்று கூறுகிறார். இதில் விதிவிலக்காக எவை வேண்டிய முக்கிய நதிகள் எது அப்படின்னா எல்லாமே கிழக்கு நோக்கி பாயுது. அப்ப எந்த நதிகள் வந்து மேற்கு நோக்கி பாயுது அப்படின்னா நர்மதை தபதியும் தான் மேற்கு நோக்கி பாய்கிறது. இதுல வந்து எந்த வரிசை வந்து புவியியல் ரீதியாக மிகவும் பொருத்தமானது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதுல இருந்து வரும் அப்படின்னா புவியியல் ரீதியாக இமயமலை, இமயமலைக்கு அப்புறம் வட சமவெளி, சமவெளிக்கு அப்புறம் தான் தீபகற்ப பீடபூமின்னு வரும். இந்தியாவின் வந்து இமயமலை தான் பொதுவான எல்லையா நாம வச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இமயமலை தான் வரணும். அதுக்கப்புறம் வட சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்னு சொல்லி வரணும். அதுக்கப்புறம் தான் கடற்கரை, மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை எல்லாம் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இந்தியாவில் புவியியல் பன்முகத்தன்மைக்கு மிக சிறப்பாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது இந்தியாவோட புவியியல் தன்மைக்கு சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான். இந்தியாவில் மலை, சமவெளி, பீடபூமி, பாலைவனம், கடற்கரை, தீவுகள் அப்படின்னு சொல்லி எல்லா பன்முகத்தன்மையும் இந்தியாவுல இருக்கு. அதனாலதான் என்னன்னு சொல்லுவாங்க, இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கொஷின் இது ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னா
முடிஞ்ச அளவுக்கு மைண்டில் வச்சு ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ணுறக்கு பாருங்கள். ஓகேங்களா? இமயமலை அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி கொஷின் நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பருவக்காற்றுலேயும் தமிழ்நாட்டு மழை பொழிவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா? இப்போ மொத்தம் 6 இயற்கை பிரிவுகள் இருக்குது. அதை என்னென்ன அப்படின்னு 1 by 1 பார்த்துட்டோம். அதுபோக அமைவிடம், இந்தியாவோட அமைவிடம் எப்படி இருந்துச்சு, இந்தியாவோட திட்ட நேரம் எந்த ரேகை வழியாக போகுது, எந்த மாநிலத்தின் வழியாக போகுது அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம். அதுபோக இந்தியாவோட அண்டை நாடுகளில் பகிர்ந்து கொள்ளும் எல்லைகள், இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு, இது எல்லாமே முக்கியம். 10th ஜாகிரபியில் இருக்கிற பாடங்கள் எல்லாமே முக்கியம். அதை லைவ் வீடியோஸில் பார்க்கலாம்.